இந்த வீடியோவில் ஒரு ஈஸியான பர்ஃபெக்டான ப்ரௌனி ரெசிபி எப்படி பண்ணலான்னு பார்த்துடலாமா? ஃபர்ஸ்ட் டைம் ப்ரௌனி பண்ணுறவங்க கூட இந்த இன்க்ரீடியன்ட்ஸ் ஃபாலோ பண்ணும்போது ரொம்ப பர்ஃபெக்டாகவே வருங்க. எல்லா இன்க்ரீடியன்ட்ஸையும் நான் டிஸ்கிரிப்ஷன்லையும் மெஷர்மெண்ட்டோடு கொடுத்துருக்கேன், வீடியோலையும் சொல்லியிருக்கேன். வாங்க ஒன்றுன்னா இப்போ பார்க்கலாம். குக்கிங் சாக்லேட் 150 கிராம், பட்டர் 100 கிராம், இது ரெண்டையும் நல்லா டபுள் பாயில் மெத்தடில் மெல்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். 3 முட்டை எடுத்திருக்கேன், அதை நல்லா ஸ்லோவாக பீட் பண்ணிக்கோங்க. அது கூட 75 கிராம் ஒயிட் சுகர், 75 கிராம் ப்ரௌன் சுகர், இது ரெண்டையும் மிக்சியில் போட்டு பொடி பண்ணி அதையும் கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு 2 டீஸ்பூனாக போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஃபஸ்ட்டு ஸ்பீடில் வச்சு நீங்கள் பீட் பண்ணி எடுத்துக்கணும். அப்போ தான் நமக்கு பர்ஃபெக்டாக வரும். செகண்ட் ஸ்பீடில் வைக்கக்கூடாது, ஃபஸ்ட்டு ஸ்பீட்லேயே தான் கடைசி வரை வைக்கணும். அது கூட 1 டீஸ்பூன் இன்ஸ்டன்ட் காஃபி பவுடர், 2 டீஸ்பூன் ஹாட் வாட்டர் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். மைதா 3/4 கப், பேக்கிங் பவுடர் 1 டீஸ்பூன், சால்ட்டு 1/2 டீஸ்பூன், இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி சலிச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து ஸ்பேச்சுலா வச்சு தான் நம்ம மிக்ஸ் பண்ணணும். ஃபாஸ்ட்டாக பண்ணக்கூடாது, ஒரேடியாவும் மாவை கொட்டக்கூடாது. அப்படி கொட்டினீங்கன்னா ப்ரௌனி நல்லாவே வராதுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் 1/4 கப் கோகோ பவுடர் இருக்குது, அதையும் நல்லா கொட்டிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக போடுங்க. கோகோ பவுடரில் நிறைய கட்டி இருக்குங்க, அதனால கண்டிப்பாக சலிச்சுட்டு தான் போடணும், அவசரப்பட்டு போடக்கூடாது. ஃபாஸ்ட்டாக வேலையை முடிச்சிடலாம் அப்படின்ட்டு ஒட்டுமொத்தமாக எல்லா மாவையும் கொட்டும்போது நமக்கு பர்ஃபெக்டான ப்ரௌனி வராதுங்க. இந்த மாதிரி நம்ம மெதுவாக டைம் எடுத்து பண்ணும்போது தான் நமக்கு பர்ஃபெக்டாக வரும். இப்போ நம்ம மெல்ட் பண்ணி வச்ச சாக்லேட் பட்டர் அந்த கலவையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒன்னோடு ஒன்று நல்லா இதே மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. ரொம்ப ஃபாஸ்ட்டாக பண்ணாதீங்க, பீட்டர் போடக்கூடாது. இப்போ நம்ம பேக்கிங் ட்ரேயில் ஒரு 1/2 டீஸ்பூன் ரூம் டெம்பரேச்சரில் இருக்க பட்டரை சேர்த்துட்டு நல்லா எல்லா பக்கமும் தடவிடலாம். இது பார்த்தீங்கன்னா ப்ரௌனி செய்யும்போது நிறைய பேருக்கு அப்படியே பேப்பரில் ஒட்டி ஒட்டி நான் பார்த்துருக்கேன் நிறைய வீடியோஸ்லாம் பார்க்கும்போது. இந்த ப்ரௌனி பாருங்கள், நம்ம பேக் பண்ணி எடுத்தோன்னா அந்த பேப்பரில் ஒரு துளி கூட ஒட்டியிருக்காது, அவ்வளோ பர்ஃபெக்டாக வருங்க. இதை எல்லாத்தையுமே நம்ம வச்சுட்டு 180 டிகிரியில் 30 மினிட்ஸ் பேக் பண்ணி எடுத்துடலாம். நம்ம முட்டையை சிலர் பீட் பண்ண மாட்டாங்க அந்த அளவுக்கு. அந்த மாதிரி நீங்கள் ரொம்ப பீட் பண்ணாமல் நீங்கள் போட்டீங்க அப்படின்னா மேலே இந்த பாருங்கள் கிரிங்கிள் டாப் வந்திருக்கு பார்த்தீங்களா, இந்த மாதிரி வராது. பேக் பண்ணி நம்ம வெளியில் எடுத்ததுக்கப்புறம் ஒரு 2 to 3 ஹவர்ஸ் நல்லாவே ஆற விடணுங்க. நைட்டு சில சமயம் நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா காலையில் வரைக்குமே இருக்கட்டும், அப்போ தான் நமக்கு அந்த இதெல்லாம் உடையாமல் வரும். இங்கே பாருங்கள், பேப்பரில் ஒரு துளி கூட ஒட்டவே இல்லை பார்த்தீங்களா. ஒயிட் சாக்லேட், டார்க் சாக்லேட், இது ரெண்டையும் வச்சு நான் டெக்கரேட் பண்ணுறேன். அப்புறம் பெரிஸும் வச்சேன். நீங்கள் இந்த வெனிலா ஐஸ்கிரீம் இதெல்லாம் கூட நம்ம சாப்பிடும்போது மேலே போட்டு சாப்பிடும்போது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். சாக்லேட் ரொம்ப பிடிச்சவங்க சாக்லேட் சிரப்பும் அது மேலே போட்டு சாப்பிட்லாம். அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது, பர்ஃபெக்டாக இருந்தது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் இதை விட ஈஸியான ரெசிபி பார்க்கலாம். பாய்.